ஹே காய்ஸ், Aromavijay. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், சேனல் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட கரெக்டாக 1 இயர் ஆயிடுச்சு. போன ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வந்துட்டு என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது. ஒரு கஷ்டத்தோட 5 வியூஸ் தான் போயிருந்துச்சு. அதுவும் ஏதோ ஒரு கண்டென்ட்டு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ஒரு 4-5 வியூஸ் போயிருந்துச்சு. பட் சேனல் ஸ்டார்ட் ஆனது 2014. பட் வீடியோ அப்லோடு பண்ணது லாஸ்ட் இயரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைபர் பிடிப்பேன், இந்த அளவுக்கு வியூஸ் என்னால் வர வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இல்லை. பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒருத்தர் அவங்கள மாதிரி கொடுக்குற ஒருத்தவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தெரிஞ்சு, ஓகே நம்மளாலையும் ஏதோ ஒன்று பண்ண முடியுது, மக்களுக்கு நம்ம போடுற வீடியோஸும் கொஞ்சம் பிடிக்குது அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல. பட் இருந்தாலும் என்னோடய சைட்லேருந்து ஒரு 50 வியூஸ் ஆகுது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் அதவே ஒரு பெரிய சந்தோஷமாக நினச்சிக்கிறேன். ஏன்னா நான் இப்போதைக்கு ஒரு சின்ன யூடியூபர் தான். அந்தளவுக்கு உங்கள்கிட்ட நிறையா விஷயங்களை கொண்டு சேர்க்க முடிகிறது கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் இது போல் நிறையா வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் இந்த சேனல் மூலமாக பேசுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக இன்றைக்கி வரைக்கும் 183 வீடியோ இது வரைக்கும் அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ 184வது வீடியோ, 161 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ தேங்க்யூ டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அடுத்ததாக இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த COVID-19 அப்படின்னு இந்த வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுகளை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் பல விதமான முயற்சிகளை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இவங்க ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் இருக்கிற 10 லட்சம் பேரில் வெறும் 149 பேருக்கு மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக நம்மளோட காங்கிரஸோட யங் லீடர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி சார், அவருமே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் நம்ம கவர்மெண்ட்டும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை நம்ம ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸை மாற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நிறையா மக்களை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தாட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இதே தாட்ஸோட நிறையா சயின்டிஸ்ட்டுங்க, நிறையா ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே இதுகளுக்காக நிறையா ஆப்ஸு ப்ளஸ் நிறையா மெடிசின்ஸு இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் கிட்டு இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகளில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு பேஸில் இன்றைக்கி மும்பையில் இருக்கிற ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் ஒரு ப்ரொஃபஸர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் டெவலப் பண்ணி அந்த ஆப் மூலமாக உங்களோட வாய்ஸை வச்சே உங்களுக்கு COVID-19 வைரஸோட தாக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரொஃபஸரு அந்த ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு மொபைல் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி அந்த இது மூலமாக நீங்கள் பேசினாலே உங்களோட வாய்ஸை அது கேப்சர் பண்ணி அந்த உங்களோட வாய்ஸில் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றத வச்சு தான் இந்த வைரஸ் தாக்கி இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகே, அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு மனுஷனோட அந்த குரல் அளவீடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 6300 குரல் அளவீடுகள் வரைக்கும் பதிவாகும் அப்படின்றாங்க. அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பதிவீடுகள் மாறுறதுக்கான நிறையாவே சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதாவது ஒரு 10லேருந்து 12 அளவீடுகள் அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப மீதி இருக்கிற மனுஷங்கள்கிட்டையும் யாருக்கு இந்த நோய்வாய்ப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வாய்ஸோட டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த இதை தான் இந்த ஆப் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இதை கண்டுபிடிச்சு இப்போதைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 முறையில் சோதனை செய்கிறாங்க. ஒன்று டெஸ்ட் கிட் மூலமாகவும், இன்னொன்று RT-PCR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது மூலமாக 2 முறையில் நம்ம சோதனை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கெல்லாம் நிறையா எக்ஸ்பென்ஸ் ஆகுது, நிறையா நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றது தான் நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு கணிப்பு. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு யாருக்காவது இந்த வைரஸோட தாக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. எப்போ இது மூலமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சோ அதுக்கப்புறம் இவங்களை டைரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், வேறு எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ண தேவையில்லைன்றாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டப்ப இதே அப்ளிகேஷன்ஸை தான் இட்டாலியிலையும் ரோம் அப்படின்ற ஒரு சிட்டிலையும் அங்கேயும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 300 பேருக்கு இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த 300 பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 98% அங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த 98
100% சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான அப்ரூவும் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த ஆப் வந்துட்டு மொத்தம் மக்கள் மத்தியிலையும் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டும் இது மூலமாக வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களையும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து டெஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட் பண்ணி முடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்கு வந்து உண்மையிலேயே வந்து பாதிப்பு இருக்குதோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட லங்ஸ் எஃபெக்ட் ஆகிறதுனாலையும் நம்மளோட மூச்சு காற்றுலையும் வந்துட்டு ப்ராப்ளம் வர்றதுனால நம்மளோட வாய்ஸோட லெவலும் வந்துட்டு மாறுறதுக்கான நிறையாவே வந்து சான்ஸ் இருக்குன்றாங்க. அந்த இதை வச்சு தான் வந்து இந்த வைரஸ் வந்து இவங்களுக்கு வந்து தாக்கி இருக்குதா தாக்கலையா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பெங்களூரில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு ஆப் வந்துட்டு டெவலப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து வேறு விதமான டிசீஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டெவலப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஒரு பேஸில் தான் வந்து இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த ஆப் வந்துட்டு இன்னும் உலக அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸோட தாட்ஸு ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட தாட்ஸ். ஓகே ஓவராலாக இவங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆப் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு வந்து நோய்வாய்ப்படும் போது அவங்களோட குரல்கள் வந்துட்டு மாறுறதுக்கு நிறையாவே வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, இல்லை வந்துட்டு ஒரு கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறப்ப நம்மளோட அந்த குரலோட அளவீடுகள் வந்து நிறையா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரையல் பேஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இவங்களோட இந்த ஆப் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், மேக்ஸிமம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை பற்றியும் இந்த ஆப் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற ப்ரொசஸ் பற்றியும் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றின ஏதாவது உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒரு சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லவ் யூ டு ஆல். ஜெய் ஹிந்த்.